ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ரிலேட்டடாக 3 புக்கிங்ஸ் வந்து இருக்குது. செப்டம்பர் மாதத்தில் பிரம்மோற்சவ நாட்களுக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய தரிசன டிக்கெட்டில் வந்து குறிப்பிட்ட சில டேட்டுக்கு வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. நேற்று ஓப்பன் ஆன ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் கூட பிரம்மோற்சவ நாட்களுக்கு பிளாக் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ரூம் புக்கிங் வந்து 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம தர்ஷன் டிக்கெட் இருக்க எல்லாருமே வந்து ரூம் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது காமனாக ஓப்பன் ஆகக்கூடிய புக்கிங் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து நேற்று வர்ச்சுவல் சேவாவில் கூட புக் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எனக்கு இமெயிலும் பண்ணியிருந்தாங்க. மேபி கமெண்ட்லேயும் அவர் தான் சொல்லி நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து 500 வர்ச்சுவல் சேவாவில் வந்து கல்யாணோற்சவ டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். புக் பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் அவைல் தர்ஷனில் போயிட்டு பார்க்கும்போது அந்த 2 நாளைக்கு வந்து அவங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து இல்லை. ஸோ ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதனால இது வந்து கேன்சல் பண்ணால் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுமா, ஸோ வீட்டில் வந்து திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வர்ச்சுவல் சேவா புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண போகிற டேட்டுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ணிக்கலாம். மற்ற டிக்கெட் மாதிரி இல்லை, வர்ச்சுவல் சேவாவில் நம்ம தர்ஷன் செக் பண்ணிகிட்டே புக் பண்ணிக்கலாம். அதுலேயும் டிக்கெட்டோட கவுண்டிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம சேவா புக் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த தர்ஷன் டிக்கெட்டை அவங்க புக் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் கவுண்ட் வந்து ஒரு அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து தெரியல ஆனால் பண்ணிட்டேன், இப்போ ரீஃபண்ட் இல்லை அப்படின்னா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாது, கேன்சலும் பண்ண முடியாது. என்னதான் இதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மாதத்துக்குள்ளே திரும்பியும் நீங்கள் திருமலைக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இது தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. எப்படி இருந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு சிலர்லாம் 1 முறை 2 முறையாவது போவாங்க. சில பேர்லாம் மாதம் போகிறவங்களும் இருக்காங்க. அவங்கவுங்களோட சௌரியத்தை பொறுத்து நம்ம பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் திரும்பியும் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி கேன்சல் வந்து பண்ண முடியாது. அதனால் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டை 1 முறைக்கு 2 முறை நம்ம போவோமா இல்லையா கன்ஃபார்மாக அப்படின்றத பொறுத்து புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணதுக்கப்புறம் சிரமப்படாதீங்க. ரூம் புக்கிங் மட்டும்தான் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணோம். அதாவது இப்போ வந்து செப்டம்பர் மாதத்துக்கு ரூம் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த புக் பண்ணுற தேதிக்கு 2 நாள் முன்னாடி, 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம கேன்சல் பண்ணலாம். புக் பண்ண அன்றைக்கே கூட கேன்சல் பண்ணலாம். எப்போ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். அந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கான காஷன் டெபாசிட் மட்டும்தான் வரும். ரூமோட ரெண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கமெண்ட் அப்படி தான் நினைக்கிறேன். அவர் வர்ச்சுவல் சேவாவில் வந்து 500 ருபீஸ் டிக்கெட், ஊஞ்சல் சேவா 2 புக் பண்ணிட்டேன், பட் அமௌண்ட் வந்து போயிடுச்சு, தர்ஷன் ஸ்லாட்டு நாட் அவைலபிள்னு வருது, என்ன பண்ணுறது, செப்டம்பர் மந்த்துக்கு எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது, இல்லைனா புக்கிங் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேபி இவங்க தான் வந்து இமெயில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்க வாய்ப்பு வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னா அடுத்த ஆப்ஷன் வந்து 300 ரூபா டிக்கெட் தான். ஏன்னா செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் புரட்டாசிக்கு நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டை 12 மாதம் புக் பண்ண தேதி இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து நீங்கள் 12 மாதத்துக்குள்ளே எப்போ வேணும்னாலும் தர்ஷன டிக்கெட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்போ கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஊஞ்சல் சேவா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு, டிக்கெட் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆர்ஜித சேவாவோ வர்ச்சுவல் சேவாவோ புக் பண்ணுறீங்க ஆனால் வந்து பேமெண்ட் போயிடுச்சு, டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா 5 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸில் நமக்கு ரீஃபண்ட் வந்து அந்த அமௌண்ட் வந்து வந்துடும். அதனால் பயப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்தது நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட் என்னென்ன, ஸோ அதில் எந்தெந்த தேதிகள் ஓப்பன் ஆகும், எந்தெந்த தேதிகள் ஓப்பன் ஆகாது அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு செப்டம்பர் மாதத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதுவும் சரி, சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டும் சரி, ரெண்டுமே இலவச தரிசன டிக்கெட் தான், நம்ம பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்லை. இப்போ அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஒரு தடவை நம்ம புக் பண்ணி அதில் சாமி பார்த்தோன்னா திரும்பவும் அதே டிக்கெட்டை புக் பண்ண 90 நாள் வெயிட் பண்ணணும். சீனியர் சிட்டிசனுக்கும் அதே டைம் கேப் தான். சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், அதே மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஃப்ரீயாக நம்ம ஆன்லைனில் இந்த தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட். அதில் வந்து உங்களோட ப்ரூஃபை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட்லேயும் புக் பண்ணிக்கலாம், ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டு தான்.
அது எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட அம்மா அப்பாவுக்கு வயசாகுது, 65 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க. சிரமம் இல்லாமல் தரிசனம் வந்து பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ செப்டம்பர் மாதத்தில் 24ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பிரம்மோற்சவ நாட்களாக இருக்குது. ஸோ பிரம்மோற்சவம் அப்படின்னாலே வந்து சிறப்பு தரிசனங்கள் எல்லாமே கேன்சல் தான். நேற்று ஓப்பன் ஆன பிரம்மோற்சவ நாட்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 2ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் தான். அப்போ செப்டம்பர் நமக்கு வந்து 17ஆம் தேதி புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுதுன்னா முதல் சனிக்கிழமை 20ஆம் தேதியும் 2வது சனிக்கிழமை 27ஆம் தேதியும் வரும். ஸோ முதல் சனிக்கிழமை அப்படின்னும் போது நமக்கு 300 ரூபா டிக்கெட், அதே மாதிரி அங்க பிரதர்ஷனம், இந்த மாதிரி எல்லா டிக்கெட்டுமே வந்து ஓப்பன் ஆகும். 27ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. காரணம் வந்து என்ன அப்படின்னா 24ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம். அந்த நாட்களில் 300 ரூபா டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் இருக்கும். ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் இருக்கும், டோனர்ஸ்க்கான டிக்கெட் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எஸ்எஸ்டி டோக்கன் இலவச தரிசனம் எப்படின்றத பொறுத்து கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணும்போதே அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த டேட் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ புக் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று ஓப்பன் ஆனதில் பாருங்கள் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பிளாக் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ மீதி நாட்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. வர்ச்சுவல் சேவாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அப்படி தான் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதில் வர்ச்சுவல் சேவா ஆன்லைன் சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆன்லைன் சேவாஸ், இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு வந்து செப்டம்பரில் வந்து 20ஆம் தேதியிலேருந்தே 20ஆம் தேதி சேவா இல்லை, ஓப்பன் பண்ணலை. ஸ்ரீவாரி டெம்பிள் கொடுத்தாலும் பேலன்ஸ் இருக்க டேட்டுமே பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகாத டேட் இப்படி இருக்கும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா தர்ஷன் டிக்கெட் பார்த்தாலுமே தெரியும். ஸோ இது வந்து முன்னாடி இருக்கிறது கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் ஹெவர் தர்ஷன் கொடுத்தீங்கனாலும் தெரியும். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு 20ஆம் தேதி 23, 24, 25 ஸோ இந்த டேட்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணலை. 24லேருந்துமே பண்ணலை. இடையில இந்த சேவா இல்லாத நாட்களுக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஊஞ்சல் சேவாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13ஆம் தேதியிலேருந்து இது 22, ஏன்னா நான் வந்து செலக்ட் பண்ண டேட் அப்படி முன்னாடி இருக்க டேட்டுக்கு நம்ம சேவா புக் பண்ணால் தான் அது காட்டும். ஸோ நமக்கு அந்த டேட்டில் வந்து சேவா டிக்கெட் அவைலபிள் இல்லை. மற்றபடி எல்லா டிக்கெட்டுமே ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு. வர்ச்சுவல் சேவாலையும் இந்த பிரம்மோற்சவ நாட்களுக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் அக்டோபருக்கு ஓப்பன் பண்ணும்போது 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 300 ரூபா டிக்கெட்ஸ் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா 300 ரூபா டிக்கெட் கூட வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் நீங்களும் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஓப்பன் ஆகிற டிக்கெட்லேயுமே அங்க பிரதர்ஷன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமைகளில் எப்பயுமே இருக்காது. அதுக்கப்புறமா வந்து 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஸோ 24லேருந்து கேன்சல் பண்ணுறாங்களா இல்லை 23லேருந்து கேன்சல் பண்ணுறாங்களான்றது நாளைக்கு ஓப்பன் ஆனால் தான் தெரியும். ஸோ இந்த டேட்டில் போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. 300 ரூபா டிக்கெட் வந்து ட்ரை பண்ணி புக் பண்ணுங்கள். சீனியர் சிட்டிசனுக்குமே அதே மாதிரி தான். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டு எப்படி புக் பண்ணுறது இதெல்லாம் வீடியோவும் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து அதாவது உங்களோட ஆதார் கார்டோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு 1 MB சைஸ்க்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஃபைல் சைஸ் ரெடியூஸ் பண்ண தெரியலனா க்ரோமில் போய்ட்டு வந்து ஃபைல் சைஸ் ரெடியூஸ் 1 MBன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வெப்சைட் வரும். அதில் அப்லோட் பண்ணி கூட நம்ம வந்து ஃபைல் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் செப்டம்பர் மாதத்துக்கானது நாளைக்கு 11 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த 3 புக்கிங்கும் நாளைக்கு இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்டும் திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து வார விடுமுறையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கிறனால இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 24 hours தான். டிடிடியாக அஃபிஷியலாக காலையில் 7 மணியோட ஸ்டேட்டஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 24 மணி நேரம் வந்து ஆகுது. வெளியில் சிலாத்தோரணம் வரைக்கும் லைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ரௌடுன்றது நாளைக்கு 4:30 கூட ஓரளவுக்கு நார்மலாக சான்ஸ் இருக்குது. ஸோ போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்கே எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு மத்தியானம் 2 மணிலேருந்தே கூட்டம் அதிகமாக இருக்குது. ஈவினிங் அதாவது மாலை 4 மணிலேருந்து டோக்கன்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 மணிக்கே க்யூ வந்து ஓப்பன் ஆகிடுது. இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே மத்தியானம் டு ஈவினிங் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு சிலர் ரிப்பீட்டடாக வந்து காலையா மாலையான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ ஏர்லி மார்னிங் விடிய காலையில்னு சொன்னால் உங்களுக்கு புரியாதா? நானும் டைம் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களா இல்லை சும்மா கமெண்ட்டுக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. பொறுமையாக நம்ம பேசுகிறத கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதுக்கு அடுத்தது நேற்று 90,087 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் பெட்டிகள் எல்லாமே கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ஃபில் ஆகி சிலாத்தோரணத்துக்கு வெளியே பக்தர்கள் வரிசையில் காத்துட்ருக்குறாங்க.
நேரடி சர்வதர்ஷனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது. SST டோக்கனில் சாமி பார்க்கறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகும். 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். ஸோ இந்த டைம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாகவும் ஆகலாம், கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரம்மோற்சவ நாட்களில் போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வாகன சேவை இருக்கும். ஒவ்வொரு வாகன சேவையுமே ஒரு ஸ்பெஷல். கருட சேவை டைம்லேயும் வந்து நமக்கு ரூம் புக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது 2-3 நாளைக்கு வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நம்ம டைரெக்டாக போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது டிடிடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாம். பக்தர்களிடமிருந்து வழக்கமான துறை வாரியாக கருத்து சேகரிப்பு. டிடிடியோ பக்தர்களிடமிருந்து வழக்கமான துறை வாரியாக கருத்து சேகரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பக்தர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை பற்றி விவாதிக்க திருப்பதியில் உள்ள டிடிடி நிர்வாக கட்டிடத்தில் வியாழக்கிழமை பல்வேறு துறைகள் தலைவர்களோட மறு ஆய்வு கூட்டம் நடைபெற்றதுன்னு சொல்லியிருந்தாரு. நிகழ்ச்சியில் பேசின ஈயோ வந்து தரிசனம், அன்னப்பிரசாதம், மோர் விநியோகம், தங்குமிடம், பாதசாரிகளுக்கான வசதிகள், சாமான்களை கையாளுதல், கல்யாண கட்டா, மருத்துவ பராமரிப்பு, சுகாதாரம், தூய்மை, கண்காணிப்பு மற்றும் போக்குவரத்து போன்ற பல சேவைகள் குறித்து பக்தர்கள் கிட்ட தொடர்ந்து கருத்துக்கள் வந்து சேகரிக்கப்பட்டதாக வலியுறுத்தியிருக்காங்க. இந்த உள்ளீடுகள் அடிப்படையில் புனித யாத்திரை சேவைகளை மேலும் மேம்படுத்துறதுக்கு டிடிடி அதோட நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. மாத்ருஷி தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத வளாகத்தில் அதிகரித்து வரும் கூட்டத்தை கருத்தில் கொண்டு கூடுதல் அரங்குகளை சேர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராயுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. தாமதமின்றி அன்னப்பிரசாதம் சரியான நேரத்தில் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. பக்தர்கள் மிகவும் சுவையான உணவை வழங்குவதற்கான அரிசி மற்றும் பிற சமையல் பொருட்களோட தரத்தை சோதிக்கிறதுக்காக நவீன உபகரணங்களை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. உச்ச நேரங்களில் லட்டுகளை சிரமமின்றி அல்லது தாமதமின்றி விநியோகிக்க வேண்டும் என்றும், கூட்டத்தின் அளவை பொறுத்து லட்டு கவுண்டர்களில் போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. திருப்பதி மற்றும் திருமலையில் போக்குவரத்து ஒழுங்குபடுத்த கண்காணிப்பு, காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறைகளுக்கிடையே ஒருங்கிணைந்து வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் வந்து அவங்க பேசின விஷயமா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். திருமலையில் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ்களும் இலவசமாக வந்து பயணங்கள் மேற்கொள்ளலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்து வச்சுருக்காங்க அப்படின்றத அப்டேட் பண்ணியிருக்கோம். அதையுமே ப்ரெஸ் ரிலீஸ் வந்து 19ஆம் தேதி அன்னைக்கு டிடிடி வெளியிட்டிருக்காங்க. திருமலைக்குள் பக்தர்களை இலவசமாக ஏற்றிச் செல்ல ஏபிஎஸ்ஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக டிடிடியோட கூடுதலையோ வந்து தெரிவிச்சிருக்காரு. திருமலையில் உள்ள அஸ்வினி மருத்துவமனை வட்டத்தில் வியாழக்கிழமை காலை இலவச ஆர்டிசி பேருந்து பயணங்களை கொடியசைச்சு தொடங்கி வச்ச அவர், தனியார் வாகனங்கள் பக்தர்களிடமிருந்து அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்கவும், திருமலையில் மாசு கட்டுப்பாடை வந்து பார்த்திங்கன்னா மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும் இந்த பேருந்துகளை இயக்குமாறு வந்து கேட்டுக்கொண்டதா சொல்லியிருக்காரு. ஆர்டிசி அதிகாரிகள் சாதகமாக பதிலளித்து பேருந்துகளை இயக்க முன்வந்தனர். மேலும் டிடிடி வழித்தடத்தில் இயக்கப்படும் இந்த பேருந்துகள் திருமலையில் ஸ்ரீவாரி தர்ம ரதங்களை இயங்குவதாகவும், பக்தர்களை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இலவசமாக கொண்டு செல்வதாகவும் அவர் கூறினார். திருமலையில் ஸ்ரீவாரி தர்ம ரதங்கள் வழியாக டிடிடி ஏற்கனவே தினமும் 3000 பயணிகளை இயக்கி வருவதாகவும், ஆர்டிசி பேருந்துகள் சேர்க்கப்பட்டதன் மூலம் கூடுதலாக ஒரு 80 பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமாக உள்ளதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காங்க. இலவச பேருந்துகள் கிடைப்பதால் 8 நிமிடங்களுக்கு ஒரு முறை இயக்கப்படும் எண்ணிக்கை தற்போது 2 நிமிடங்களுக்கு ஒரு முறை குறைந்துள்ளதாகவும், இதனால் பொது போக்குவரத்து அமைப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. பேருந்து நிலையத்திற்கு வராமல் திருமலை டு திருப்பதி வழித்தடத்தின் கட்டணத்தை தவிர வேறு எந்த கூடுதல் கட்டணத்தையும் செலுத்தாமல் திருமலையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள இந்த ஆர்டிசி பேருந்துகளில் ஏறி பக்தர்கள் நேரடியாக திருப்பதிக்கு செல்ல வசதியாக இருக்கும் என்றும் கூடுதலையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தர்மரதம் மாதிரியே இருக்கிறதுனால நமக்கு வந்து 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு பஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயணங்கள் வந்து 300ன்னு இருக்க பயணங்கள் இப்போ ஒரு 80 சேர்த்து வந்து வருது இந்த பஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணனால. ஸோ நீங்களும் இந்த வீக்கெண்ட்ஸில் எதுவும் போயிட்டு ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.